ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி நாம் பலமுறை படித்த கேட்ட பல ஆயிரக்கணக்கான தேவ மனிதர்கள் பேசின ஒரு வார்த்தை. இந்த ஊடகத்திலே நானும் பல இந்த தலைப்பிலே பல செய்திகளை பேசியிருக்கிறேன். மரியாளும் மார்த்தாளும் என்ற தலைப்பில் இந்த செய்தி சற்று வித்தியாசமானது. என்னுடைய தலைப்பு என்னவென்றால் டிஸ்ட்ராக்டட் பை குட். சற்று புரிந்து கொள்வது கடினம். வேதம் இருக்குமானால் என்னோடு சேர்ந்து லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 42 வசனங்களை தியானிக்க அன்பை கேட்கிறேன். நீங்கள் வாசியுங்கள். முடிந்தால் என்னோடு சேர்ந்து நான் சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். அதாவது, பல நேரங்களிலே நாம் காரியங்களை நன்றாய் செய்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் தேவன் அதைவிட நீ சிறப்பாய் செய்ய முடியும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், சில நேரங்களிலே நாம் நம்முடைய காரியங்களை சிறப்பாய் செய்கிறோம் என்று நினைக்கிறோம், அப்படியே செய்கிறோம், அது திருப்தியும் அடைகிறோம். ஆனால் தேவன் இன்னும் நீ சிறப்பாய் செய்ய முடியும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இது எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்? we are doing the good, ஆனா தேவன் சொல்லுகிறார் the best. நீ இன்னும் சிறப்பாய் செய்ய முடியும். இன்னைக்கு நாம் பல காரியங்களை நன்றாய் செய்கிறோம், ஆனால் சிறப்பாய் செய்கிறோமா என்பதுதான் கேள்வி. அதாவது, நன்றாய் செய்கிறோம் நம்முடைய பார்வையிலே, உலகத்தின் பார்வையிலே, ஊராரின் பார்வையிலே. ஆனால் நாம் செய்கிற அந்த நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்களை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறாரா என்பது மிகப்பெரிய கேள்வி. we are doing the good things, ஆனா தேவன் சொல்றார், எதிர்பார்க்கிறார், you can do the better. ஆனால் தேவன் அதை இன்னும் சிறப்பாய் செய்ய முடியும் என்று அவர் நம்புகிறார், எதிர்பார்க்கிறார். எனவே உங்களுடைய பார்வையில் நன்றாய் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது நன்றாய் இருக்கிறதா என்பது கேள்வி. திரும்ப சொல்லுகிறேன், இந்த எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை I am good, I am right. ஆனால் தேவன் அதை சரி என்று சொல்லுகிறாரா இல்லையா என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நீ கேளுங்கள். அதாவது, இந்த பூமியில பிறந்த எல்லாருக்குமே ஆண்டு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். as a Christian we have some responsibility. கிறிஸ்தவளாய் பிறந்த எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த பூமியில பொறுப்பற்றவர்கள் யாருமே இல்லை. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு, எல்லாருக்கும் அநேக பொறுப்புகள் உண்டு. ஒரு பெற்றோருக்கு பொறுப்புகள் உண்டு, ஒரு கணவனுக்கு, ஒரு மனைவிக்கு, ஒரு பிள்ளைக்கு. பொறுப்பு இல்லாதவர்கள் இந்த பூமியில யாருமே இல்லை. God has given the responsibility. ஒரு கணவனுக்கு இந்த பூமியில ஒரு பொறுப்பு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால். அப்படியானால் ஒரு கணவருக்கு, ஒரு குடும்ப தலைவனுக்கு, திரும்ப சொல்லுகிறேன், சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால். அப்படியானால் ஒரு குடும்ப தலைவனுடைய பொறுப்பு என்ன? விசாரிப்பது. அடுத்த வார்த்தை, அன்பானவர்களே, அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அப்படி இல்லை என்றால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான். The responsibility is to take care of family. இன்றைக்கு அநேகர் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் சொந்த குடும்பத்தை விசாரிப்பதில்லை. மனைவி பட்டினி, பிள்ளைகள் பட்டினி, பிள்ளைகளுக்கு அந்த ஃபீஸ் கட்ட முடியல, EB பில் கட்டுறதில்லை. பட் இஸ் வெரி பிஸி இன் த மினிஸ்ட்ரி. என்னை கேட்டுக்கொண்டு கண்பது பிள்ளையே, டோன்ட் பி டிஸ்ட்ராக்டட் பை குட். ஊழியம் நல்லது, சிறப்பானது, மேன்மையானது. ஆனால் அதை விட ஒரு மேன்மையான ஒன்றை செய்ய முடியும். என் வார்த்தை கவனிக்க வேண்டும். You are doing good, but God expect the best. ஒரு சின்ன கேள்வி எனக்கே நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். I am doing good. ஊழியம் செய்கிறேன், ஊடகங்களிலே பேசுகிறேன், குட். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது இதை விட பெஸ்ட். என்னுடைய செய்தி, என்னுடைய கருத்துக்கள், என் வாழ்க்கை, தேவன் எதிர்பார்க்கிறது தி பெஸ்ட். எனவேதான் ஒரு கணவனுக்கு இருக்கிற பொறுப்பு என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால். அப்படியானால் விசாரிப்பது என்பது டு டேக் கேர்.
டு டேக் பார்ட், டு இன்வால்வ், அதில் இரண்டரை கலந்து விடுவது திருமறை சொல்லுகிறது. அதே போல மனைவிகளுக்கும் கொலோசியர் 3:18 என்னுடைய செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், எவரி மேன் ஹஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. கணவனுக்கு மனைவியே, கொலோசியர் புஸ்தகம் 3:18 மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அது ஒரு பொறுப்பு. இட் இஸ் நாட் ஆப்ஷன், இட் இஸ் எ மஸ்ட். கீழ்ப்படியுங்கள் சொல்லுகிற வார்த்தை. அவர் அன்பு கூறவில்லை, எனவே நான் கீழ்ப்படியவில்லை. இல்லை, கீழ்ப்படிந்து பாருங்கள், அன்பு கூற முடியும். அதாவது ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், a wife can bring the best from her husband. அதாவது கீழ்ப்படிந்து பாருங்கள், அவருக்குள் இருக்கிற சிறப்பான ஒன்றை வெளியே கொண்டு வர முடியும். திரும்ப சொல்லுகிறேன், கீழ்ப்படிந்து பாருங்கள், அவருக்குள் இருக்கிற ஒரு சிறப்பான the best you can bring out. அப்படியானால் அந்த பெஸ்ட் வெளியே கொண்டு வருவது ஒரு மனைவியின் கடமை. அதே போல கணவனுக்கும் யூ கேன் பிரிங் த பெஸ்ட் ஃப்ரம் யுவர் வைஃப் இருக்குது. அதை வெளியே கொண்டு வருவது உங்கள் பொறுப்பு, என் பொறுப்பு. மனைவிகளே, அடுத்து கொலோசியர் 3:19 அங்கே மனைவிகளுக்கு, புருஷருக்கு, பிள்ளைகளுக்கு, பிதாக்களுக்கு, இதுதான் திருமறையின் சத்தியம். a total counseling for a total family. ஒரு முழுமையான குடும்பத்திற்கு ஒரு முழுமையான ஆலோசனை மனைவிகளுக்கு. மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி, அந்த வார்த்தையை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஏற்கும்படி, இன் கிரைஸ்ட், ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்து கர்த்தருக்கு ஏற்கும்படி. அதனால கர்த்தருக்கு ஏற்காத ஒன்றை ஒரு சொல்லுவாரானால் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஏற்றபடி. அநேக கணவர்கள் ஆலயம் செல்வது பிடிக்கல, ஜெபிப்பது பிடிக்கல, ஊழியம் செய்வது பிடிக்கல, இவன் காணிக்க கொடுக்கிறது நிறைய கணவர்களுக்கு பிடிக்கல. ஏன் காணிக்க கொடுக்கிற? அநேக ஊழியர்கள் வீட்டுக்கு போவதை கணவருக்கு பிடிக்கல. அதுல மாறுபட்ட கருத்து இருக்கலாம், அதுக்குள்ள பிரவேசிக்க விரும்பவில்லை. கர்த்தருக்கு ஏற்றபடி, இன் கிரைஸ்ட். அது அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் புருஷருக்கு. இன்னொருத்துல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். 1 பேதுருவிலே சொந்த புருஷருக்கு. இங்கே 3:19 புருஷர்களே, the responsibility, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இட் இஸ் நாட் ஆப்ஷன், இட் மஸ்ட் பி. அது ஒரு பொறுப்பு. அடுத்த வார்த்தை, அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். அது கடினம். நீங்க சீக்கிரத்துல டென்ஷன் ஆகிற கணவர்கள் இருக்கிறார்கள். நன்றாய் ஜெபிக்கிறார், நன்றாய் வேதம் வாசிக்கிறார், நன்றாய் ஊழியம் செய்கிறார், ஆனா அடிக்கடி கசந்து கொள்ளுகிறார். சின்ன சின்ன காரியத்திற்கும். உப்பு அதிகமாயிட்டா கசப்பு, சக்கரை அதிகமாயிட்டா கசப்பு. அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். கடந்த வாரத்திலே எங்க வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. எனக்கு என் மகளுடைய மகன் இருக்கிறான். அவன் 4ஆம் படிக்கிறான். அவன் ஒரு நாள் எங்க வீட்டுல அதிகமான சாப்பாட்டுல உப்பு, அது சாப்பிடவே முடியல. காரணம் என்னவென்றால், நான் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அப்பதான் வந்தேன். அங்கே உப்பு காரம் அதிகமா இல்லை. ஒரு 15 நாட்கள் அந்த காரத்தையும் உப்பையினால் அதிகமா கிரகிக்க முடியல. நான் சொன்னேன், இவ்வளோ காரம் போட்டிருக்கிறேன். அந்த சின்ன பையன் சொன்னான், தாத்தா கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறாங்க சமையல், சாப்பிடுங்க, குறை சொல்லாதீங்க. சின்ன பையன் சொன்ன வார்த்தை அது பாருங்க, அவனுக்குள்ள அந்த ஒரு தெளிவு. கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறாங்க, குறை சொல்லாதீங்க, சாப்பிடுங்க. கவனிங்கள், அவன் சின்ன பையன்தான், ஆனா அந்த வார்த்தை என்னை அதிகமா சிந்திக்க வைத்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் மனைவிகளின் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். நிறைய காரியங்கள் உண்டு. கடின உழைப்பு, அவங்ககிட்ட இரவெல்லாம் உழைக்கிறார்கள், பகலெல்லாம் உழைக்கிறார்கள், ஆனா அடிக்கடி அந்த தவறுகள் உண்டு. கவனிங்கள். ஆனாலும் கூட முடிந்த அளவுக்கு இசைந்து போங்கள். கவனிங்க, இணைப்பு இருக்கிறது. இணைப்பு முக்கியம் அல்ல, இசைவுதான் முக்கியம். நிறைய குடும்பங்களில் இணைப்பு இருக்கிறது, ஆனா இசைவு இல்லை. இணைப்பு என்பது இட் நீட் சம்திங் டு சப்போர்ட். அதற்கு ஒரு ஊன்றுகோல் தேவை. உங்களுக்கு நினைக்கிறேன், அந்த இணைப்பு என்பதற்கு ஒரு ஊன்றுகோல் தேவை. ஒரு நாற்காலி, ஒரு மேஜை, அது இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இசைவு என்பது, அன்பானவர்களே, அது ஒரே மாதிரி இருக்கும். புரியுது உங்களுக்கு? இந்த திரைச்சீலைகள், பெண்கள் அணிகிற புடவைகள், அது ஒரே மாதிரி. அதுல there is no joint. நான் சொல்ல வந்த கருத்து, அன்பான தேவ பிள்ளைகளே, புருஷர்களே, உங்கள் மனைவிகளில்
கசந்து கொள்ளாது. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. நான் திரும்ப சொல்லுகிறேன், அதாவது டோன்ட் டிஸ்ட்ராக்டட் பை குட். ஒரு நல்ல சிறப்பான தன்மை இருக்கலாம், நல்ல கணவர், அன்பான கணவர், ஆற்றும் கணவர். ஆனால் அந்த அந்த நீங்கள் செய்கிற நன்மைகளை இட் இஸ் டிஸ்ட்ராக்டட். அந்த கசப்பு, அந்த கீழ்ப்படியாத தன்மை இட் டிஸ்ட்ராக்டட் யுவர் குட்னஸ். கவனிங்கள், நல்லா செய்றீங்க, சிறப்பா செய்றீங்க, நல்லா கொடுக்குறீங்க, ஆனா ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ட், அதாவது ஏதோ ஒன்று காரியங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுது. முறுமுறுப்பு, கீழ்ப்படியாமை, அந்த கசந்து கொள்ளுதல். அடுத்து பிள்ளைகளே, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு நான் சொல்கிற எல்லாமே பொறுப்பு. கீழ்ப்படிவது பொறுப்பு, அன்பு வருவது பொறுப்பு. இஸ் a responsibility. It is not option. விரும்பினால் இல்லை, கட்டாயம். அடுத்து பிதாக்களுக்கு சொல்லுகிறார், elderly people, முதிர்ச்சி உள்ளவர்கள், உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். யாருக்கு பொறுப்பு? பிதாக்களுக்கு. நீங்க இயற்கையாகவே நம்ம கோபம் ஊட்டுற அளவுக்கு தான் எல்லாம் பண்ணுவாங்க. as a pastor நம்மை கோபம் ஊட்டுகிற அளவுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. 8 மணி ஆராதனை 10 மணி தான் வருவாங்க. ஜெபத்துக்கு வரமாட்டாங்க, வேத பாடத்துக்கு வரமாட்டாங்க, மாலை யாரும் வரமாட்டாங்க. ஓவர் பிபி தான், ஓவர் சுகர் தான். ஆனாலும் அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அதாவது கடிந்து கொள்ளுங்கள், புத்தி சொல்லுங்கள், டோன்ட் லூஸ் யுவர் டெம்பர். வேலைக்காரருக்கு கூட பொறுப்பு, எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதே கொலைசர் 3:22, உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய் இல்லாமல், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் கபடமில்லாத இதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். கீழ்ப்படிந்து. இன்னும் யாருக்கு கீழ்ப்படியதே இல்லை. அந்த என்னுடன் ஊழியர் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை அவருக்கு நான் சொல்லுகிறேன். உடன் ஊழியர், நான் என்ன உனக்கு அடிமையான்னு கேட்கிறார். நான் என்ன உனக்கு அடிமையா? பாருங்கள். அப்படியானால் இவர் என்ன செய்கிறாரோ அதை விசுவாசி கேட்பார். என்ன கேட்கிறார், என்ன உனக்கு அடிமையா? எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து. அடுத்த வார்த்தை, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவளாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். நீங்க மனுஷரை பிரியப்படுத்த என்னெல்லவா பண்றோம் பார்த்தீங்களா? அவரை பிரியப்படுத்த, இவரை பிரியப்படுத்த, உலகத்தை பிரியப்படுத்த, உறவுகளை பிரியப்படுத்த. ஏன்னா அவங்களுக்கு பிரியமா, அதாவது ஏதோ நன்மை கிடைக்கிறது. தேவன் தரும் நன்மையை போல இந்த உலகத்துல ஒரு நன்மை செய்ய முடியாது. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மைகளுக்கெல்லாம் நாயகர் அவர் தான். திருமலை சொல்லுகிறது, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். இது இன்னைக்கு ஒரு விளம்பரங்களுக்காக அல்ல, ஊழியமே விளம்பரம் ஆயிடுச்சு. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், சினிமா பாடல்கள், திரை சபையில இந்த ஸ்கிரீன்ல வேற போடுறாங்க. இந்த சினிமா பாட்டையே கேட்டா அது கிரியை செய்தான். கர்த்தருடைய பாட்டு கிரியை செய்யலையா? அந்த பாட்டுக்கு அவர் சொல்றாரு ஒருத்தர், நான் சேலஞ்ச் பண்றேன், இந்த வார்த்தைகள் 6 மாசத்துக்குள்ள வார்த்தை நிறைவேறும். ஒரு திரைப்பட பாடலுடைய வார்த்தை நிறைவேறுமா? வசம் நிறைவேறாதான், ஆனா திரைப்பட பாடல வார்த்தை நிறைவேறும். எவ்வளவு மதியீனமான, முட்டாள்தனமான, அதை பார்க்கிற ஆயிரக்கணக்கானவர்கள். வெட்கம். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். அடுத்த வார்த்தை, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் கபடமில்லாத இதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். அடுத்து அதே கொலைசர் 4:1, எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து. உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார். நீங்க நிறைய முதலாளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கதான் சூப்பர் நினைக்கிறாங்க. இல்ல, உங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார், அவர்தான் பிக் பாஸ். இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரர்களுக்கு நீதியும் செம்மையுமானதை செய்யுங்கள். அது இன்னைக்கு அப்படி இல்லையே. நீதியா இருக்கிற எஜமான்கள் மிக குறைவு. நானும் பல மனிதனிடத்தை வேலை செய்தேன். ஒரு 18 ஆண்டுகள் ஒரு மனிதனிடத்தை வேலை செய்தேன். வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு நீதியும் செம்மையானதை செய்யுங்கள். இதான் என்னுடைய செய்தி. இன்னைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலையும் செம்மையானதை செய்யும்படி விரும்புகிறார். த பெஸ்ட். திரும்ப சொல்லுகிறேன், we are doing the good, but God expect the best. நீங்க நன்றாய் செய்யலாம்,
ஆனால் தேவன் அதை சிறப்பாய் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய எதிர்பார்ப்பதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் குட், என் வாழ்க்கை குட், என் ஊழியங்கள் குட், எல்லாமே குட் தான். ஆனால் தேவன் சொல்லுகிறார் த பெஸ்ட். இந்த நாளிலே இரண்டாவது குறிப்பு, அன்பானவர்களே, அதாவது பெற்றோருக்கு பொறுப்பு இருக்கிறது, ஒரு கணவனுக்கு பொறுப்பு இருக்கிறது, ஒரு மனைவிக்கு பொறுப்பு இருக்கிறது, பிள்ளைகளுக்கு பொறுப்பு இருக்கிறது, வேலைக்காரர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. வேலை செய்கிறார்களே, பயந்து செய்யுங்க. உங்களை பார்க்கிறவர் இருக்கிறார், உங்களை பார்க்கிற ஒருவர், கபடம் இல்லாமல். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, கவனிங்கள், கபடம் இல்லாத இதயம். அதாவது ஏமாத்துறது இல்லை, வேலை செய்யற மாதிரி இல்ல. நீங்க நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. ஊழியர் கூட பாருங்க, அட்டெண்டன்ஸ் போட்டு அவரு வெளியே போயிருந்தாரு. கேட்டா எனக்கு ஊழியன்றாரு, அது அட்டெண்டன்ஸ் போடாம செய்யணும். எத்தனையோ ஊழியர் கூட கவனிங்க, சிக் லீவ் போடுறாங்க. அது தவறா சரியா தெரியாது எனக்கு. உங்களோட ஊழியம் கூட கபடம் இல்லாத ஒன்று. இரண்டாவது, நீதியான ஊழியம். என் வார்த்தையில் கவனிங்கள், டோன்ட் டிஸ்ட்ராக்டட் பை குட். இதை சற்று ஆழமா நீ சிந்திக்கணும். உங்கள் நன்மைகளே உங்களை திசை திருப்பி விடும். தேவன் எதிர்பார்ப்பது த பெஸ்ட், குட். அதுக்கு இன்னொன்னு பெஸ்ட். தேவன் சிறப்பான ஒன்றை உனக்கு எதிர்பார்க்கிறார். இதைத்தான் சங்கீதம் புஸ்தகம் வாசிக்கிறோம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. தேவன் சிறப்பான ஒன்றை உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார், சிறப்பான ஒன்று. டோன்ட் டிஸ்ட்ராக்டட் பை த டெம்பரரி திங்ஸ். இந்த இதில் திருப்தி அடைய வேண்டாம். அடுத்து இன்னொரு சொல்ல போகிறேன், உங்கள் பார்வையில் அது குட். தேவன் சொல்கிறார் there's a way to be best. புரிய நினைக்கிறேன். உங்கள் பார்வையில் as good. தேவன் சொல்றாரு, இதை விட there is a way to be the best. இன்னும் சிறப்பாய் செய்வதற்கான வழிகள் உண்டு. என்னை கேட்டுக்கொண்ட அன்பு ஊழியர்களே, திருச்சபையில் ஊழியம் பண்றவங்களே, இதை விட there are some ways that can be best. இன்னும் சிறப்பா செய்யலாம். ஏதோ கடமைக்காக வந்து ஒரு பாட்டு பாடி இல்ல. இசைக்கறி வாசிக்கிறவர்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், யூ கேன் பிளே பெஸ்ட். பாடுகிறவர்கள் யூ கேன் பிளே பெஸ்ட், யூ கேன் சிங் பெஸ்ட். பிரசங்கியார்கள் யூ கேன் ப்ரீச் பெஸ்ட். அப்போ என்னை பொறுத்த அளவில் நான் இந்த ஊடகத்தில் பேசும்போது இட்ஸ் குட், எனக்கு அது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் தேவன் சொல்லுகிறார் there are some ways that can be better. இன்னும் அதை சிறப்பாய் செய்ய முடியும் என்று தீர்மானியுங்கள். ஆண்டவரே, நான் செய்கிற ஒன்று நன்றாய் செய்கிறேன், ஆனால் இன்னும் சிறப்பாய் செய்ய, என் ஊழியங்கள் சிறப்பாய் இருக்க, என்னுடைய பாடல் சிறப்பாய் இருக்க, என்னுடைய நான் செய்த எதுவானாலும் யூ கேன் டூ த பெஸ்ட். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். உங்க ஆபீஸ்ல இருக்கிறீங்க இல்லையா, யூ ஆர் டூயிங் குட் ஜாப். ஆனா இதை விட சிறப்பாய் செய்ய முடியும். தேவனுக்கு, உங்களுடைய நிறுவனத்திற்கு, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு யூ கேன் டூ த பெஸ்ட். ஏன் சிறப்பாய் செய்ய முடியவில்லை என்றால், நாம் செய்கிற ஒன்றை குறித்த முக்கியத்துவம் நமக்கு புரியவில்லை. நாம் செய்கிற ஒன்றை குறித்து நான் ஒரு மேன்மை நமக்கு புரியல, அதனால் உண்டாகிற மேன்மை நமக்கு புரியல. திரும்ப சொல்லுகிறேன், we are failed, we can do the best. ஏன் அல்ல தோற்று போகிறோம் என்று சொன்னால், நாம் செய்கிற ஒன்றை சிறப்பாய் செய்ய முடியும், அதை நாம் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. எனவேதான் அந்த பெஸ்ட செய்ய முடியல. உங்களுக்கு புரிய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். யூ கேன் டு த பெஸ்ட். ஆனா அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியல, அவருடைய மேன்மை உங்களுக்கு புரியல, அவருடைய மகிமை உங்களுக்கு புரியல. பரலோகம் மகிழும், மனிதர்கள் மகிழ்வார்கள், உலகம் மகிழும். டோன்ட் டிஸ்ட்ராக்டட் பை திங்ஸ் குட். நீ செய்கிற இந்த நன்மையான காரியங்கள், என்னை கேட்டுக்கொண்டு அன்புதேவ பிள்ளையே, டோன்ட் மிஸ் த பெட்டர் திங்ஸ். உன் வாழ்க்கையில சிறப்பான ஒன்றை இழந்து விடாதீர்கள். இப்ப தேவன் சிறப்பான ஒன்றைத்தான் உங்களுக்கு எனக்கு தர விரும்புகிறார். எனக்கு தெரியுமா, ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போனா போதும், குட், மக்களுக்கு நல்லதா இருக்கும். ஆனா தேவன் சொல்றாரு, இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமே. இந்த போட்டியாளர்கள் சொல்றாங்க இல்லையா, இந்த ஆங்கர்ஸ், இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், நல்லதான் பண்ணீங்க, ஆனா பெட்டரா பண்ணிருக்கலாம். இதைத்தான் தேவன் உங்களை என்னைப்பா சொல்லுகிறார். யூ கேன் டூ த பெட்டர் திங், யூ கேன் டூ த பெஸ்ட். இப்ப தேவனுடைய நோக்கமே நீங்களும் நானும் பெஸ்டா இருக்க வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பம். நாம நினைக்கிறோம் குட்டா இருந்தாலே போதும், அது போதும். ஆனால்
there are some ways to be the better. சிறப்பாக இருப்பதற்கான வழிகள் ஏராளம். Why not you use it? You can utilize. அதை ஏன் நீங்க பயன்படுத்தக்கூடாது? பயன்படுத்தலாமே. எந்த துறை வேணா இருக்கலாம். நீ ஐடில இருக்கலாம். நீங்கள் இன்னும் சிறப்பாய் செய்ய முடியும். நீங்க என்ன நினைக்கிறோம்? சொன்ன அதாவது செஞ்ச வேலை, கொடுத்த வேலை செஞ்சிருவோம். செய்க. அந்த கொடுத்த வேலையை நன்றாய் செய்யுங்கள், இன்னும் சிறப்பாய் செய்யுங்கள். உங்களுடைய மேன்மை உயரும், உங்களுடைய மகிமை உயரும், உங்களுடைய அந்தஸ்து உயரும், உங்களுக்குள் இருக்கிற திறமைகளே உயரும். ஆமேன். செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். அதற்கு உதாரணமாக மார்த்தாள் மரியாளை உங்களுக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன். பலமுறை படித்த வசனம். யூ கேன் டு த பெஸ்ட். அதாவது குட்டை நீங்க செய்யலாம், குட்டை அதுல திருப்தி அடையலாம். ஆனா அந்த குட்டு அந்த பெஸ்ட்டை நம்ம கண்களை மறைத்து விடுகிறது. புரிய நினைக்கிறேன். யூ ஆர் டிஸ்ட்ராக்டட் பை த குட் திங்ஸ். இது போதும். எல்லாரும் எப்படி சொல்றாங்க, அவரை போல அல்ல, இவரை போல அல்ல, அவரை போல அல்ல, அவரோட நான் ரொம்ப நல்லவர், அதிகமா ஜெபிக்கிறேன், அதிகமா கொடுக்கிறேன், அதிகமா ஊழியம் பண்றேன், பாஸ்டரோட நெருக்கமா இருக்கிறேன். தட்ஸ் குட், பட் யூ கேன் பி த பெட்டர். இன்னும் சிறப்பாய், இன்னும் சிறப்பாய். செய்திக்குள்ளே போகிறேன், கவனிங்கள். மார்த்தாள், கவனிங்க. நல்லவள், சிறப்பானவள், அன்புள்ளவள், உபசரிக்கிறவள், ஆனால் திசை திருப்பப்பட்டவள். She has been distracted. வசந்த படிக்கிறேன், கேளுங்கள். அவள் தான் இயேசுவை அழைத்தவள். லூக்கா 10:38. மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். புலமுறை படித்திருக்கலாம். ஆங்கிலத்துல she invited Jesus. அவதான் மூத்தவள். ஒருவரை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு பெரிய காரியம் இல்லையா? நீ யாரும் அப்படி ஏற்றுக்கொள்றதே இல்லை. அநேகர் என்று யாரும் ஏற்றுக்கொள்ளல. ஒரு சின்ன கேள்வி, உங்க மாமியார் மாமனார் ஏற்றுக்கொள்றீங்களா? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அவர் வீட்டிலிருந்து வந்தால் ஜலதோஷம், அவள் வீட்டிலிருந்து வந்தால் சந்தோஷம். யாரும் ஏற்றுக்கொள்றதில்லை. பெற்றெடுத்த தாய் தகப்பனை ஏற்றுக்கொள்ள முடியாத உலகம் அது. அங்கிருந்து பயன்படுத்தப்பட்ட வார்த்தை she invited. நான் ஒரு போதகரா இருக்கிறேன். அநேக குடும்பங்கள் அதாவது குடி போகிறார்கள், குடியேறுகிறார், புது வீட்டுக்கெல்லாம் போறாங்க. They never inform me. They never invited me. இன்று காலையில ஒரு சம்பவம், அது அடுத்தவர் சொல்லி கேட்டேன். அவள் குடியேறி இருக்கிறாள் ஆலயத்துக்கு பக்கத்துல. They never inform. They never invited me. எனக்கு அறிவிப்பும் இல்லை, அழைப்பும் இல்லை. எத்தனையோ குடும்பங்கள் அப்படி நடக்குது. அப்படிப்பட்ட உலகத்துல அவரை ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு பெரிய காரியம். அது எல்லாம் சொல்லலாம். கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் இயேசு ஏற்றுக்கொள்ளலையே. உங்க குடும்பத்துல உடன்பிறப்புகள் இயேசு ஏற்றுக்கொள்ளல, உங்கள் பெற்றோர் இயேசு ஏற்றுக்கொள்ளல, உங்க பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளல, உங்க ரத்த சம்பந்தமான மக்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளல. பட் யூ அக்செப்டட். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு பெரிய வரம், அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு பாருங்க, வசனத்தை பேசுறோம், எல்லாரும் ஏற்றுக்கொள்றதில்லை. காணிக்கை, தசமபாகம், ஜபங்கள் சொல்லுகிறோம், அறிவிக்கிறோம். இந்த நாள் விடுமுறை, உபவாச நாள் வாருங்கள், வரதில்லை அந்த ஒரு 10 பேர். ஏன்னா இது அவசரமான உலகம். இன்றைக்கு தேவைகள் சந்திக்கப்படுகிறது. முந்தைய நாட்களை விட இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம், சம்பளங்கள் அதிகம், வாழ்க்கையின் தரம் அதிகம். ஸோ அவங்களுக்கு தேவையில்லை. வெளிநாடுகள் அப்படித்தான். இன்றைக்கு வெளிநாடுகளிலே கூட்டமே இல்லை. பல நாடுகளுக்கு போகிற வாய்ப்பு எல்லாமே above 60 தான். அங்கே வாழ்வர்கள் இல்லை, இளம் வயது உள்ளவர்கள் ஆலயத்தில் இல்லை. வெரி வெரி பிஸி. சுறுசுறுப்பான உலகம். வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, வேலை இருக்கிறது, ஒன்றுக்கு ஒரு 3 கார் இருக்குது, தேவையான எல்லாம் இருக்கிறது, ஆன்லைன் சாப்பாடு இருக்கிறது. இல்லை, வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், தேவத்தரது கிருபை ஏற்றுக்கொள்ளுங்கள். எழுதப்பட்டிருக்குது, அவள் அவரை ஏற்றுக்கொண்டாள். இட்ஸ் a good thing. ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது the best. அவள் தான் அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவி. இந்த வீட்டிலே தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. தாய் மரிக்கும் நினைத்திருப்பாள், கணவன் பார்த்து கொள்ளுவார். கணவன் நினைத்திருப்பார், மனைவி பார்த்து கொள்வார். 2 பேருமே இல்லை. ஒரு வியாதி உள்ள ஒரு சகோதரன், குடும்பத்தின் தலைவி. அவளை குறித்த எக்ஸலன்ட், அவுட்ஸ்டாண்டிங் மார்த்தாள், குட். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது பெஸ்ட்.
அந்த ஏற்றுக்கொண்டாள் என்று போட்டிருக்கிறத ஏற்றுக்கொண்டாள். அவனுடைய கருத்து என்னவென்றால் உபசரிப்பது. ஏற்றுக்கொள்வது என்ற வார்த்தையின் பொருளே சும்மா வாங்க வீட்டுக்குள்ள உட்காருங்க, அதனுடைய கருத்து அதல்ல. ஹாஸ்பிட்டாலிட்டி. இன்னைக்கு ஆவிக்குரிய மக்களுடைய வாழ்க்கையில் அது இல்லை. உபசரிக்கும் தன்மை குறைந்து விட்டது. இப்பதான் சாப்பிட்டோம், ரொம்ப லேட்டா வந்துட்டீங்களே, பாலே இல்லை, சர்க்கரையே இல்லை, கேஸ் தீர்ந்து போச்சு, ஏதோ ஒரு காரணம். யோசித்து பாருங்கள். மணிக்கணக்காக ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். இன்னைக்கு மணிக்கணக்காக 1 மணி நேரம் பேசியிருப்பேன். அது வரைக்கும் அவங்க ஒண்ணுமே சொல்லலை. நான் வரும்போது அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா காஃபி சாப்பிட்டு போங்க. அதுக்கு குடும்பத்தார் சொல்றாரு, இவர் நம்ம வீட்டிலலாம் சாப்பிட மாட்டாரு. எப்ப தெரியுமா? வெளியே வரும்போது. இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள் சில குடும்பங்கள் இருக்கிறார்கள், எக்ஸலண்ட், சூப்பர். சில குடும்பங்கள் எண்ணமே இல்லை, ஒரு உபசரிக்க வேண்டும். சில சபைகள்ல அவுட்ஸ்டாண்டிங் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஒரு ஊழியர் போகிறார், என்ன உபசரிப்பு. ஆனா சிலர் அந்த ஊழியரை மதிக்கிறதே கிடையாது. மதிக்கிறது ரொம்ப துக்கமான ஒன்று. என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, ஊழியனை கனம் பண்ணுங்க, ஊழியனை உபசரிங்க, முன்பின் தெரியாத ஆட்களை உபசரிங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்டு சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். திரும்ப முறையாக, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை, துரத்துண்டு சிறுமியானவனை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுதல், வஸ்திரமில்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுப்பது, உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருந்து அதெல்லாம் எனக்கு உகந்த உபவாசம். நீங்க உபவாசம் ஜெபிக்கிறோம் திரும்ப திரும்ப. கடவுளுக்கு நிறைய கொடுக்குறீங்க, ஆனா ஒரு கண்ட ஒரு ஏழை மனுஷனுக்கு ஒண்ணுமே கொடுக்கறது இல்லை. உங்க வீட்டுல ஆடம்பரமான செலவு, தேவையில்லாத பிறந்த நாட்கள், இதோ ஒவ்வொரு மாசம் ஏதோ ஒண்ணு, பிறந்த நாள், திருமண நாள், அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, பிள்ளைக்கு, பேர பிள்ளைக்கு, மருமகனுக்கு, மருமகளுக்கு, இதிலே காலம் முழுசு போயிடுது. திருமறை சொல்லுகிறது, பசி உள்ளவனுக்கு. இதுதான் கிறிஸ்தவம். உன் ஆகாரம், கவனிக்க வேண்டும், உன் ஆகாரம், வீட்டில் இருக்கிற ஆகாரம் அல்ல, உன் ஆகாரம், உனக்குரியது, உன்னுடையது. கவனிங்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன், மாற்றிக்கொள்ளுங்கள். உன் ஆகாரம். என்னை பார்த்து கேட்கல, நீங்க செயல்படுத்துறீங்களா? செயல்படுத்த விரும்புகிறேன், செயல்படுத்தி கொண்டிருக்கேன். உன் ஆகாரம். அடுத்து பகிர்ந்து கொடு. நல்லா படிச்சு பார்த்தீங்களா? பகிர்ந்து கொடு. ஒன்னும் நம்ம சொத்துற மாட்டோம், பகிர்ந்து கொடு. அடுத்து துரத்துண்டு சிறுமையானவர்கள். We don't know who they are and what they are. துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே, இது ரொம்ப கடினமான ஒன்று. இன்னும் யார் சேர்த்துக்க முடியல, யாரைத்தான் நம்புவதும். வீட்டிலே துரத்துண்டு சிறுமையானவர்களை, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம், மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல். நிறைய பேர் வீட்டுல இருந்ததே இல்லைன்னு சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதல்லவோ எனக்கு உபவாசம். அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? உபவாச ஜபம், இரவு ஜபம், காத்திருக்கும் ஜபம், 3 நாள் கூட்டம், அக்கினி ஜபம், கட்டவிழ்க்கும் ஜபம் தேவையில்லை. நடைமுறை வாழ்க்கையில சரியா இருங்க. கவனிங்கள், உபவாசத்தால் வருகிற அந்த மேன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நான் டீகிரேட் பண்ணல உபவாசத்தை, ஜபத்தை நான் டீகிரேட் பண்ணி பேசல, குறைய மதிப்பிடவில்லை. அந்த ஜபத்தில் உண்டாகிற மேன்மையை உங்களுடைய வாழ்க்கையின் செயல்பாடுல பெற்றுக்கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, எபிரேயர் 13:2. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.